நாம் எல்லோரும் திவ்ய பிரபந்தத்தை சொல்லத் தொடங்குகிற பொழுது, அதாவது ஆழ்வார்களுடைய அருளிச்செயல்களை அனுசந்திக்கும் பொழுது, முதலில் மணவாளனுடைய தனியனை சொல்லிவிட்டுத்தான் திவ்ய பிரபந்தத்தை அனுசந்திக்கிறோம். நம்பெருமானுடைய நியமனமடியாக ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய யாமாதரம் முனிம் என்று மணவாளமகளுடைய தனியனைத்தான் முந்துர முன்னம் சொல்லுகின்றோம். அப்படி சொல்லுகிற பொழுது இந்த தனியன் அமைந்திருக்கிற விதத்தை பார்த்தோமே. ஆனால் ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் வந்தே, ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் திருமலையாழ்வார் திருவாய்மொழி பிள்ளையினுடைய திருவுருளுக்கு கொள்கனான மணவாளம் அவர்களை வணங்குகிறேன் என்று சொல்லி தொடங்கிட்டோம். ஏன் இப்படி தொடங்க வேண்டும் என்று கேட்டார். மணவாளம் அவர்களுக்கு தனியன் அருளை செய்த நம்பெருமாள் மாமலுடைய பெருமைகளுக்கெல்லாம் மூல காரணம் திருவாய்மொழி பிள்ளையினுடைய திருவருள் என்று திருவுள்ளம் பற்றி இப்படி தனியன் அமைத்திருக்கிறார். ஆனபடியினாலே நாம் அப்படி சொல்லுகின்றோம். திருவாய்மொழி பிள்ளைக்கு தனித்தது ஒரு பெருமை உண்டு. அதாவது மற்ற பூர்வாச்சாரியர்கள், ஓராண்மொழி ஆச்சாரியர்கள், நாதவசிவன் நாதவன்கள் தொடங்கி மணவாள மாமன்கள் வரையிலும் எழுந்தொழிருந்த ஆச்சாரியர்கள் எல்லோரும் பெரிய கோயிலில் எழுந்தொழிருந்து தரிசன நிர்வாகம் பண்ணினார்கள். ஆனால் திருவாய்மொழி பிள்ளை மாத்திரம் அவர் மட்டும் ஆழ்வார் திருநகரிலேயே எழுந்தொழியிருந்தார். அவருடைய காலத்திலே 48 வருஷங்கள் நம்பெருமாள் திருவரங்கத்திலே இல்லை என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனாலும் நம்பெருமாள் திரும்பி பெரிய கோயிலுக்கு எழுந்தொழி பிறகு 35 சம்பத்சரங்கள் எழுந்தொழியிருந்தார் திருவாய்மொழி பிள்ளை. ஆனால் அவருக்கு ஆழ்வாரை விட்டு பிரிய மனசில்லை. ஆழ்வாரையே எல்லாமாக கொண்டிருந்தபடினாலே அங்கேயே இருந்து தரிசன நிர்வாகம் பண்ணினார். அப்படி நம்பெருமாளுடைய கைங்கரியத்தை காட்ட அவருக்கு பிளலோகாச்சாரியருடைய திருவருளாலே பிரமப்பிராபியமான அந்த ஆழ்வாருடைய கைங்கரியமானது கிடைத்திருந்தது. ஆகினாலே ஆழ்வாரிடத்திலேயே ஈடுபட்டு அந்த ஆழ்வாரை பிரிய மனமில்லாமல் அங்கேயே எழுந்தொழிருந்து ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த திருவாய்மொழி பிள்ளையே தமக்கு எல்லாமாக கொண்டிருந்தவர் சுவாமி மணவாளமோனிகள். அன்னையும் அத்தனும் ஆச்சாரியனும் அனைத்துறவும் மண்ணிய பேரும் உப்பாயமும் தெய்வமும் மற்றும் எல்லாம் என்னை அளித்த திருவாய்மொழி பிள்ளை என்ன நெஞ்சே உண்ணீராது மத்தொன்னில் ஊதுவதே என்று அந்த திருவாய்மொழி பிள்ளையே தமக்கு தாயாகவும் தந்தையாகவும் பிரியத்தை காட்டுகிற தாயாகவும் இதைத்தச் செய்கிற தந்தையாகவும் ரகசியத்திரையார்த்தங்களை எல்லாம் திருவாய்மொழி ஈட்டை பிரசாதித்த ஆச்சாரியனாகவும் தெய்வமாகவும் உப்பாயமாகவும் உப்பேயமாகவும் எல்லாமாகவும் இந்த திருவாய்மொழி பிள்ளைதான் எல்லாம் தமக்கு எல்லாம் என்று அறுதியிட்டிருந்தார் சுவாமி மணவாளமாமனிகள். அப்படி மணவாளமாமனிகளால் கொண்டாடப்பட்ட திருவாய்மொழி பிள்ளை அவதாரஸ்தலமான பொந்தகையிலே தை மாதம் 14ஆம் தேதி, அதாவது 28/1/26 என்ற மகாசம்பரோக்ஷண வைபவம் நடைபெறுகின்றது. முடிந்தவர்கள் நேரிலே சென்று அன்வைத்து கைங்கரியம் பண்ண பிரார்த்திக்கிறோம். இல்லாமற் போனாலும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு வாங்க பல்லாண்டு பாடி அதன் பிறகாவது சென்று அந்த ஆச்சாரியருடைய கைங்கரியத்தில் அன்வைக்கும்படியாக பிரார்த்திக்கிறேன். தாசன்.